மலை ஜாதி பெண் பால குடிச்ச எந்த ஒரு மகனும் இந்த சத்தத்தை கேட்டா உன் சத்தத்தை அடக்கிடுவான்டா சக்கரவர்த்தி. சரி ஓது ஓது ஓது. திசைகள் எதிர்வைக்கும்படி ஓது. எவன் வர்றானோ பார்க்கிறேன். அம்மா சாம்பவி. யார் மாமா? இவங்கதான் உன் அம்மா. ரொம்ப நரம்பு தளர்ச்சி உள்ளவன். விஸ்கி சாப்பிட்டாதான் நல்லா பேச முடியும். ஒரு ஆஃப் கொடுத்தீங்கன்னா. இவன் யாரியா? போலீஸ் கிட்டே விஸ்கி கேக்குறான். ஒரிஜினல் சரக்கு நம்ம கிட்ட தான் இருக்குன்னு கேக்குறாங்க. நீங்க கொஞ்சம் திரும்புங்க.
என் பாக்கெட்ல இருக்கிற பாட்டில குடுக்குறேன், அவன் அதை சாப்பிடுவான், திருடனை பத்தி சொல்லிடுவான். அப்புறம் நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு காட்டுல இருந்து ஊருக்கு போவோம் மேடம். நான்சென்ஸ். பார்ப்பா, ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. அந்த தங்கம் திருடன் எங்க இருக்காங்க? சொல்றேன். தோழரே, குறிக்கிறதுக்கு தான் கொடுங்களேன். என்ன குறிச்சுக்க? அட குடியா. சொல்லு உடன்பரப்ப. என்ன சொல்றது உடன்பரப்பு? அந்த தங்கமலத்துல எந்த பக்கம் போறேன்னு சொல்லு பிரதர். தண்ணி உள்ள போனது மூளையும் வேலை செய்யல. ஐயோ, என்ன சாம்பவி ஸ்ரீகன்யா ஹாஸ்பிடல்? கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கவங்களே இன்ட்ரோகேட் பண்றேன்னு சொல்றது நல்லா இல்ல. நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். Go to hell with your warrant. ஒரு டியூட்டில இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்சல்ட் செஞ்சதுக்கு I can arrest you also. Shut up. How dare. Shut your trap and open your mind. அதிகாரம் உன்கிட்ட இருக்குன்னு இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால உண்மை எதுன்னு யோசிச்சு பாரு. அவங்கள ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு துன்புறுல படுத்திருக்கிற இந்த நோயாளி அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டியா? இது கோர்ட் வாரண்ட். இத ரத்து செய்யற உரிமை யாருக்கும் கிடையாது. எனக்கு இருக்கு இன்ஸ்பெக்டர். ஒரு ஜட்ஜிங்கிற முறையில அந்த வாரண்ட நான் ரத்து செய்யறேன். அரெஸ்ட் பண்ற விட்டுட்டு போயிடு. போயிடு. Please don't create scene here. Patient irritate பண்ணாம எல்லாரும் வெளியே போங்க. Please. மேடம், அந்த காரணத்தை நான் சொல்றேன் ராஜா. இவங்க உன் சொந்த அத்தை. தங்கமலை வட்டாரத்துல பூமிக்குள்ள தங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்க அப்பாவை அங்க ஆபீசரா போட்டாங்க. இங்க பாரு. என்னங்க இது அவ்வளவு சந்தோஷமா பாக்குறீங்க? நம்ம குலதெய்வம் கருணை கட்டிடுச்சா? உங்க முயற்சிக்கு பலன் கிடைச்சதா? ஆமா சம்பவி, 5 வருஷமா இந்த காட்டுல பண்ண சோதனைக்கு பலன் கிடைச்சிருச்சு. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இந்த மண்ணில இருந்து நமக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு தங்கம் கிடைக்கிற இடமா இருந்தாலும் இந்த வட்டாரத்துல வரவே கூடாது. ஏன்னா இங்கே புலிகள் இருக்கு. உங்க உதவியோட டைகர் ஜோனுக்கு போக போறேன். உன் அண்ணன் என்ன விடமாட்டான் போல இருக்க. காட்டுக்குள்ள தான் சிரமப்படுறது போதாதுன்னு என்னையும் கூப்பிடுறான். ஆமா, பேசாம இருக்கிய. இங்க கவலையோட உட்கார்ந்து இருக்கிறத விட பாரத்துக்கு நீ என் கூட வரலாம்ல? நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் வந்தா என்ன? ஓ, சாம்பு முகத்தை பார்க்க கூடாதுன்னா? ஆமா, காட்டுல என் அண்ணன் கிட்ட வேலைக்காரியா சேர்ந்து அப்புறம் பொண்டாட்டி ஆயிட்டா. அண்ணனை வசியம் பண்ணி அவர் கையாலே தாலி கட்ட வச்சுட்டா. என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல. போயிட்டு வாங்க. மகேஷ், நான் சொல்றதை கேட்டு மனசை மாத்திக்க. நீ தங்கத்தை கண்டுபிடிச்ச அரசாங்கத்துக்கு கொடுத்தா உனக்கு மாசம் சம்பளம், வருஷத்துக்கு ஏதோ இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நானா இருந்தா கொடைக்கானல திராட்சை தோட்டம், ராஜபாளையத்துல பிளாட், மதுரை மாவட்டத்துல ஹவுஸ் சைட், அதோட பல லட்சம் கேஷையும் தரேன். என்னோட சேர்ந்து செயல்படு. புலி இருக்கிற மக்களை ஏமாத்தி காட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சற உள்ள அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் கூட தான் நான் ஒத்துழைப்பேன். வைத்தியக்காரன், நீ சொல்ற அந்த போலீஸுக்கே நான் பணம் கொடுத்து இந்த காட்டையே சொந்தமாக்கிடுவேன். என் வார்த்தையை கேட்டு ஊன்னு சொல்றியா, இல்ல இந்த குட்டையில வந்து சாவுறியா? அவன் பொண்டாட்டி வர்றா, அவளையும் தள்ளிடுங்க.